வறுமை, கஷ்டங்கள், இதனுடைய உக்கிரங்கள் எல்லாம் அடங்குவதற்கு எந்த கோயிலை பிடிச்சா நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை மீனாட்சி அம்மன் ஆலய சொக்கநாதர் சன்னதிக்கு எதிரே பார்த்தீங்கன்னா, உக்கிர கோலத்துடன் காட்சி தரக்கூடிய காளிக்கு வெண்ணெய் உருண்டைகள் எல்லாம் வாங்கி கொடுத்து, காளி மீது ஏறி அமைந்த காளி மீது பார்த்திங்கன்னா, அந்த காளிலாம் அந்த கோபுரத்தில் இருக்கும். நீங்கள் நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த காளி மீது பார்த்திங்கன்னா, அந்த வெண்ணெய் உருண்டைகள் வாங்கி எரிந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, காளியினுடைய கோபத்தை தனியே வச்சோம் அப்படின்னா வாழ்க்கையில் அந்த கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகும், வறுமைகள் உக்கிரமல் எல்லாம் அடங்கி வளம் பெறுவதாக சொல்லப்படுது. அதாவது நூல்கள் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கும்போது பாருங்கள், இந்த உக்கிரத்துடன் காட்சி தரக்கூடிய இந்த காளிக்கு வெண்ணெயினுடைய உருண்டை இருக்கு இல்லையா, அதை வாங்கி பிரார்த்தனை பண்ணி காளி மீது எரியணுமா. எரிந்தால் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உக்கிர கோபங்கள் எல்லாம் தணிந்து நல்ல மாற்றத்தை கொடுக்குது. அங்கே இருக்க மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுடைய இந்த காளியை போய் வழிபடுங்க. மதுரை நண்பர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள், செய்து பாருங்கள்.